ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் குறித்து பேச போறோம். இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் பத்மநாபன். வணக்கம் சார். வணக்கம். ஏழை எளிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டமாக இருக்கு இந்த பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா. இந்த திட்டம் குறித்தும் இது தொடங்கப்பட்டதன் நோக்கங்கள் குறித்தும் சொல்லுங்க. 2016 ஆண்டு இந்தியன் டாக்ஸேஷன் ஆக்ட் கீழே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த கருப்பு பணம் thousands of crores இதில் இருக்கு இந்தியாவில். அந்த கருப்பு பணத்தை மீட்டு இந்த பணத்தை நாட்டில் இருக்க வருமான சமத்துவமின்மை அதை நீக்குவதற்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வரச்ச அந்த டாக்ஸேஷன் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் கருப்பு பணம் இவங்கெல்லாம் கட்டி முடித்தால் உங்கள் மேலே எந்தவித ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்திற்கு பயனாளிகள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகின்றனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்க. இந்த திட்டத்தின் கீழ் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள் அப்படிம்பாங்க. ஏழைகளிலேயே மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள், விதவை, மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஆதரவு இல்லாத மூத்த குடிமகனால் தலைமை தாங்கப்படும் குடும்பம், இதெல்லாம் தான் அளவுகோல். இந்த அளவுகோல் எல்லாம் மாநில அரசே இதை அடையாளம் கண்டு கொள்றாங்க. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முன்னுரிமை குடும்பங்கள் PHH அப்படிம்பாங்க. வருமான நிலைகள் மற்றும் சமூக பாதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மாநில அரசுகளால் அடையாளம் காணப்பட்ட குடும்பங்கள், இவங்களுக்கு பிரியாரிட்டி உண்டு. BPL குடும்பங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இலக்கு வைக்கப்பட்ட பொது விநியோக முறையின் ரேஷன் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்கள், இவங்க எல்லாருமே இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள். இதையும் தாண்டி பதிவு செய்யப்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள், நல வாரியங்களில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற லேபரர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. இதையும் தாண்டி ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்கள், அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இந்த திட்டத்திற்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து ஏழை மக்களும் பயனாளிகளா தேர்வு செய்யப்படுகின்றனர் அப்படின்றத சொன்னீங்க. இந்த திட்டத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள், இந்த பாலிசி டீடைல்ஸ்லாம் சொல்லுங்க சார். குறிப்பிடத்தக்க அம்சங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உணவு பாதுகாப்பு, மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் போதுமான அளவு அவங்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும், அதை உறுதி செய்கிறது உணவு பாதுகாப்பு. தென் உடனடி நிதி நிவாரணம், டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டு தி பெனிஃபிஷரிஸ், இவங்க எல்லாருக்குமே ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட் இருக்க எல்லாருக்குமே, பெண்களாகட்டும், குடிமக்களாகட்டும், விவசாயிகள் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே அன்றாட செலவு பண்றதுக்கு இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சுகாதார பாதுகாப்பு, முன்வரிசை கோவிட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டாக்டர்ஸ், நர்சஸ் இவங்க எல்லாருமே கோவிட்னால அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் முன்னே இருந்து இவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சவங்க. முன்வரிசையில் இருந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலை, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுகாதார பணியாளர்கள் எல்லாருக்குமே ஆயுள் காப்பீட்டு தொகையை இந்த ஸ்கீமுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு. இதையும் தாண்டி பொருளாதார நெருக்கடி, இந்த பொருளாதார நெருக்கடி இந்த ஏழை குடும்பங்களுக்கு நாம் முன்கூறிய அந்த திட்டத்துக்கு யார் யார் பயனாளிகள், அந்த பயனாளிகள் எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக இலவச சமையல் எரிவாயு அதை வழங்கியிருக்காங்க. தென் இந்த திட்டத்துக்கு கொள்கைகள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னால், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழைகள், இதையும் தாண்டி பெண்கள், இவங்க எல்லாருக்குமே எந்தெந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன நெருக்கடி, இந்த மாதிரி இதில் ஃப்ரீ சிலிண்டர் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் கொடுக்கறது, அவங்க எல்லாருக்கும் அரிசி கொடுப்பது ஃப்ரீயாக, இதெல்லாமே நிவாரணம். இதையும் தாண்டி கோவிட்-19 பொழுது எந்த அளவுக்கு எக்கானமி டவுன் ஆச்சு, அதுக்கு மத்தியில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை இல்லாத சமயத்தில் பொருளாதார நெருக்கடி கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன விதமான உதவி கொடுக்க முடியும், இது எல்லாம் தான் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. இந்த திட்டம் கோவிட் காலத்துல விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். இப்ப இந்த திட்டத்தை 2028 ஆண்டு வரை நீட்டிச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன சார்? 2020 ஆண்டுல PM கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை விரிவாக்கம் செய்தார்கள். இந்த திட்டத்தின் கீழ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க,
கோவிட்-19 அந்த பீரியட்ல எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்து அவங்க எல்லாருக்குமே சலுகைகள் கொடுத்தாங்க. அது பிறகு குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் அவங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் போயிடுத்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை தடுப்பதற்காக 100 லேபரர்ஸ் இருக்கிற ஒரு நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சலுகைகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. மெயினா யார் யார் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அந்த 100 பேர் இருக்கு இவங்களுக்கு பிஎஃப் எம்ப்ளாயி கட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயரும் பிஎஃப் கட்டுவாங்க. அதை தொடர்ந்து அந்த பீரியட்ல 3-4 மாசத்திற்கு மத்திய அரசாங்கம் அவங்களே அந்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் 10% 12% அவங்க பிஎஃப் கண்ட்ரிபியூஷனை அளித்திருக்காங்க. அதையும் தாண்டி எம்ப்ளாயர் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஈக்குவல் கண்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயருக்கு எதுக்குன்னா அவங்களுக்கும் பிசினஸ் போயிடுது, அதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. உணவு தானியங்கள், பணம், இதையும் தாண்டி இவங்க ஊழியர்களுக்கு காப்பீடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிதி உதவியை இவங்க உறுதி செய்தது மூலம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பொருளாதார நெருக்கடிகள் கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் கோவிட் பீரியட்லயும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இது உறுதி செய்தது. கோவிட்-19 பீரியட்ல மத்திய அரசாங்கம் எல்லாருக்குமே நிறைய நிவாரணம் கொடுத்திருக்காங்க. குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் அவங்களுடைய இதுல பிஎஃப் அக்கௌண்ட்ல மத்திய அரசு முழு ஊழியர் இபிஎஃப் பங்களிப்பு 12% இவங்க கட்டுறதாக இருக்கட்டும், எம்ப்ளாயர் கட்டுறதா இருக்கட்டும், ரெண்டையும் சேர்த்து 24% மொத்தமாக இவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறாங்க. இதையும் தாண்டி 1,70,000 கோடி மதிப்புள்ள ரிலீஃப் ஃபண்ட்ஸ் இவங்க மத்திய நிதியிலிருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த பீரியட்ல அந்தியோதயா அன்ன யோஜனா அந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட இந்தியாவின் ஏழ்மையான குடும்பங்கள் அவங்க எல்லாருக்குமே மானிய விலையில் உணவு தானியங்கள் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை நீட்டித்ததுல பிரதம மந்திரி கரீப் கல்யாணுடைய அன்ன யோஜனா, அந்தியோதயா அன்ன யோஜனாவின் கீழ் அடையாளம் காணப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருக்குமே மாசத்திற்கு 35 கிலோ உணவு தானியங்கள் கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி பிஹெச்எஸ் குடும்பங்கள் முன்னாடி சொன்னேன் அவங்க எல்லாருக்குமே உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு, என்எஃப்எஸ்ஏ, அதுக்கு கீழே மானிய விலையில் உணவு தானியங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை வழங்கியிருக்காங்க. பிஹெச்எஸ் பயனாளிகளுக்கு மாசத்திற்கு ஒரு நபருக்கு 5 கிலோ உணவு தானியங்கள், அந்தியோதயா இவங்களுக்கு 35 கிலோ உணவு தானியங்கள் இலவசம். இதையும் தாண்டி 5 கிலோ அரிசி இல்லாட்டா கோதுமை டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேட்ஸ் கொடுக்கறாங்க. இதையும் தாண்டி ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ பருப்பு அதையும் கொடுக்கறாங்க. பருப்பு கொடுக்கறது மெயினா அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இவங்களுக்கும் புரதம் கிடைப்பதற்காக அந்த பருப்பு கொடுக்கறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு இதான் அவங்க சொல்லுவாங்க ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் இது கொடுக்கறாங்க. உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒன்றாக திகழும் இந்த திட்டத்தின் பயன்கள் என்னென்ன சார்? இந்த திட்டத்துக்கு கீழே கிசான் திட்டத்தின் விவசாயிகளுக்கு முன்பணம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 2021 கோவிடுக்கு அப்புறம் டேட் சொல்லுவாங்க, பிஎம் கிசான் ஸ்கீம் கீழே 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் குறிப்பிட்ட தேதியில். ஆனால் இந்த கோவிட் பீரியட்ல 2021-20 அந்த இன்ஸ்டால்மெண்ட் அவங்களுக்கு இப்போ ஏப்ரல் மாதம் வரணும்னா 3-4 மாதம் முன்னாடியே 2021 கொடுக்க வேண்டிய பணத்தை 2020 கொடுத்துருக்காங்க. அதான் இவங்க பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு முன்பணம் செலுத்தி இருக்காங்க. ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கானிக் செக்டர் கீழே குறைந்த ஊதியம் வாங்குற இவங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள், சீனியர் சிட்டிசன் இதெல்லாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்க, ஏழை மக்களுக்கு நன்மைகள்னு சொன்னேன். அவங்களுக்கு 42 கோடி பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அண்டர் வேரியஸ் பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம். அந்த பெண்களுக்கான நன்மைகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால எந்த விதத்திலையும் இடையூறு குறுக்கில் இருக்கும் நபர்கள் அந்த பணத்தை எடுப்பதில்லை. இதையும் தாண்டி முதியவர்கள் இவங்களுக்கு 2,81,00,000 முதியவர்கள் இது கீழே பயனடைஞ்சிருக்காங்க. உஜ்வாலா யோஜனா கீழே பயனாளிகள் 9,700 கோடி ரூபாய் அவங்க பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட பயனாளிகள் பயன்கள் குறித்து சொன்னீங்க. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட பல திட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க சில திட்டங்கள் குறித்து சொல்லுங்கள் சார். 3 திட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, பொது விநியோக திட்டம் மூலம் ஏழைகளுக்கு உணவு தானியங்களை வழங்குவது. 2வது பண பரிமாற்ற திட்டம், அதாவது டைரக்டா ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டுக்கு இவங்க எல்லாருக்கும். அதில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோவிட் பீரியட்ல எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 500 ரூபாய் வர வைச்சாங்க. இதையும் தாண்டி காப்பீட்டு திட்டம், மருத்துவர்கள், செவிலியர்கள்,
ஆஷா பணியாளர்கள், துணை மருத்துவர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள், இவங்க எல்லா சுகாதார பணியாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு. இந்த 3 திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். இந்த இதுக்கு பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது, அது குறித்து சொல்லுங்க சார். இந்த ஸ்கீமுக்காக மத்திய அரசாங்கம் $25.7 பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டம் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தமாக இந்த திட்டத்தின் கீழே 11,80,000 கோடி ரூபாய், அதாவது $142.2 பில்லியன் இந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் செலவு செய்ய போகிறாங்க. இந்த திட்டத்துக்கு ஏழை மக்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாடு முழுவதும் உள்ள 42 கோடி ஏழை மக்களுக்கு 68,820 கோடி ரூபாய் உதவி வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான நன்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாடு முழுவதும் 30,952 கோடி ரூபாய் அவங்களுக்கு டைரக்டா ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. முதியவர்களுக்கு 2,81,00,000 முதியவர்களுக்கு, அந்த விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2,814 கோடி அவங்களுக்கு உதவித்தொகையை வழங்கியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான நன்மைகள் இந்த கிசான் யோஜனா கீழே இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4,09,000 கோடி ரூபாய்க்கு உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. 1,82,00,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவங்களை ஆதரிக்கிறதுக்காக 4,987 கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க. இபிஎஃப் கணக்கில் 43 லட்சம் ஊழியர்கள் கணக்கில் 2,476 கோடி ரூபாய் இபிஎஃப் கணக்கில் இவங்க போட்டிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள புள்ளிவிவரம். பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது, அது குறித்து சொல்லுங்க சார். 80 கோடி மக்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே உதவி செஞ்சிருக்காங்கன்னு முன்னாடியே சொன்னேன். வறுமையை குறைப்பதற்காக சமூகத்தில் இந்த திட்டம் பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 5 கிலோ அரிசியில் கோதுமை ஃப்ரீ, 1 கிலோ பயிர் ஊட்டச்சத்து அதுக்காக கொடுக்குறாங்க. இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதையும் தாண்டி சமூக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏழை விவசாயிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள், அவங்களுக்கு நிதி உதவி, உணவு, காப்பீடு உதவி, இதையும் தாண்டி பசி வறுமையை தடுத்து அதற்காக என்னென்ன நிவாரண வேலைகளை நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகிறது. இதையும் தாண்டி சமூக ஒருமைப்பாடு, கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி இந்த திட்டத்தை கீழே அவ்வளோ இதுவாக பண்ணிருக்காங்க. இலவச உணவு தானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கோடி பயனாளிகளுக்கு 68,820 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் யுனைடெட் நேஷன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு 17 கோல், உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், வீட்டமைப்பு, அந்த ஒவ்வொரு கோலையும் எந்த அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவில் மக்கள் அந்த கோலை அட்டை பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த திட்டம் ரொம்ப இதுவாக இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு துல்லியமாக பார்க்கணும்னு வச்சுங்க, 20 கோடி ரேஷன் குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், இந்த திட்டம் கிராமப்புற வளர்ச்சியில எந்த அளவு பங்கு வகிக்குது அப்படிங்கறதையும் சொன்னீங்க சார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை நம்மளால உணர முடியுது. இது மாதிரியான திட்டங்களின் மூலம் நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதையும் நம்ம பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று PM கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.